ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஜங்கோட விஷயம் தான் பார்க்க போகிறோம். மேலி லவ் வித் மைண்ட் பார்ட் 19. போன பாட்டு இதோட நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு வந்து ரூமை விட்டு வெளில போயிருப்பார். அது கோவமாக நிறைய வேர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு போயிருப்பார். ஒன் ஹர்ட் ஆயிருப்பா. ஸோ அதோட அந்த பாட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ தி பார்ட் 19. இப்போ வான் அழுதுகிட்டே ரூமை விட்டு வெளில வந்து அவளோட ரூமுக்கு போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஜங்குக்கா அப்படியே ரூமுக்கு வெளில உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அவ்வளோ கோவமாக இருக்கு அவருக்கும். ஸோ அவரும் உட்காந்து அப்படியே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ ஜங்குக்கு இன்னும் 1 மந்தில் ஸ்கூல் முடிய போகிறதால அவங்க அப்போ எப்பவுமே அட்மிஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் காலேஜ் அட்மிஷன் பற்றி. ஆனால் ஜங்குக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பா அதான் இன்னும் 1 மாதம் இருக்குல்ல, எதுக்கு அதுக்குள்ளே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லைடா, இனிமேல் இதெல்லாம் பண்ணி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அக்காவுக்கு வர கல்யாணம் இப்போ முடிஞ்சிருச்சு. அவள் லைஃப் செட்டில். அடுத்து உன் லைஃப் தானே இருக்குது. அதை பார்க்க வேணாமா? அடுத்த ஸ்டேஜுக்கு நீ போகிற. இப்போ ஸ்கூல் ஸ்டேஜை முடிச்சுட்டு அடுத்து நீ காலேஜ் ஸ்டேஜுக்கு போகிற. நீ சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கணும். ஐயோ பாருமா வர அப்பா சொல்கிறது சரிதான்டா. ஐயோ ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு இருக்கும்போதே வாயோட அம்மா அப்பா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க போல். வாயின் கொஞ்சம் சோகமாக இருக்கா அவங்க கிளம்புறதால. அவங்க அம்மா அப்பாவும் கவலையப்படாத, முன்னை விட இப்போ உங்ககிட்ட நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் கச்சக்கச்சான்னு பேசிகிட்டு இருப்பேன், ரொம்ப கத்துவேன், ரொம்ப அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுவேன். பட் இப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப சாந்தமாக நிதானமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக கேட்டு நடந்துக்கிற அந்த பக்குவம் வந்து உனக்கு வந்துருச்சு. ஒரு மாதத்துல இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்னா நீ போக போக உண்மையாகவே மாறிடுவேன் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் இது வரைக்கும் அவங்களால ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல. பிரின்சிபல் கூட உன்னை பற்றி ஏதோ பாராட்டி பேசினாருன்னு சொல்லிட்டு உன் அத்தையே சொன்னாங்க. எனக்கு அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருந்தது. நீ இதுக்கடுத்து இங்கே இரு, நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. வயல் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கிட்டு உட்காந்துருக்கா. ஜங்குக்கு வந்து வயனோட கண்ணில் கண்ணீரை பார்த்ததும் மனசெல்லாம் வலிக்குது. அழுகாதடின்னு சொல்லணும்னு தோணுது. இருந்தாலும் ஈகோ தடுக்குது. அப்படியே வயனை பார்த்துட்டு நீ அழுதா என்ன செத்த எனக்கு என்ன அப்படின்ட்டு முறைச்சிட்டு உட்காந்துருக்கான். வயனானா ஜங்கு கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறா. பட் ஜங்குக்கு அதுக்கு தான் வாய்ப்பே கொடுக்கலையே. நேராக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அவங்க அப்பாவும் டேய் இந்த அட்மிஷன்ற வேணும், இங்கே வா ஃபார்ம் ஃபில் பண்ணு, பா அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஆமாப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். பேசாமல் இங்கே இருக்க காலேஜை பார்க்காம ஃபாரினில் இருக்கதா ஒரு காலேஜ் பாருங்கள், நான் அங்கே போய் சேர்ந்துக்கிறேன். எனக்கு இங்கே வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. சில பேரோட மூஞ்சை பார்த்தாலே அப்படியே காண்டாகுது, வெறி ஆகுது. அதனாலே எனக்கு இங்கே படிக்க சுத்தமாக பிடிக்கல. அக்கா கூட ஃபாரின் தானே படித்து ஃபாரின்லேயே தானே வேலைக்கு போனால், நானும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு இங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல. சில பேரோட முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ காண்டாகுது. அதனால் நீங்கள் ஃபாரினில் இருக்க ஏதாவது ஒரு காலேஜில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செம்ம ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் ஷாக் வேறு, நம்ம பையனா இது இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஆனால் வாயனுக்கெல்லாம் சில பேரோட மூச்சை பார்க்க பிடிக்கல. நைஸ், ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப 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 ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது ஜங்குக். நீ நானும் இப்படி பண்ணுறது பேசுகிறது. நீ என்னை பார்க்க கூட மாட்டிக்கிறீங்களா? அந்தளவுக்கு நான் வெறுக்கிறியா? இல்லை நான் அந்தளவுக்கு என்ன பண்ணேன் தெரியல. எனக்கும் தெரியல, சத்தியமாக புரியலை. நான் என்னடா பண்ணேன் அப்படி? உனக்கு நல்லது தானே பண்ணேன், ஏன்னா அந்தளவுக்கு வெறுக்கிறியா? அப்போ நான் வேணாமா அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டே ஜங்குக்கை பார்க்குறா. அதுவும் நான் வேணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில், ஒரு காதல் வழியில் தான் பார்க்குறா. ஜங்குக்கு அவளை பார்த்துட்டே போரா பார்த்து, ஏ போரா நடி பண்ணுற ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, வா வந்து ஏறு, நானே இன்றைக்கி ஒன்று ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். 2 பேரும் இன்றைக்கி ஒன்றா போகலாம். என் பைக்கில் இந்த இடம் உனக்கு, உன்னை கூப்பிட்டு போகிறா அப்படின்னு சொல்லும்போது போராக்கெல்லாம் அவ்வளோ குஷி. இப்படியே பிடிக்க முடியல, அவ்வளோ சந்தோஷத்துலேயும் வாயனை பார்த்து, சரி ஜங்குக், நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும், நான் உன் கூடயே வரேன். என்ன பண்ணுறது, சில பேர்லாம் இங்கே பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணு, இதுக்கடுத்து நம்ம காம்பவுண்ட் விட்டு வெளில போனதுக்கப்புறம் என்னை பிக்கப் பண்ணிக்கோடா. ஏன்னா சில கண்கள்லாம் இங்கே கண்ணு வைக்கிற மாதிரியே பார்த்துட்ருக்கு. அது எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பிங்காக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நம்ம 2 பேரும் வெளியில் எங்கேயாவது மீட் பண்ணிக்கலாமா? ஏய் நேடி கண்டவெல்லாம் பார்க்குறாங்கிறதுக்காக உன்னை என்னால் பார்க்காமலாம் இருக்க முடியாது, பேசாமலாம் இருக்க முடியாது, உன்னை கூட்டு போகாமலாம் இருக்க முடியாது. எந்த நாய் எந்த தெருவில் போகிற நாய் பார்த்தா என்ன, பார்க்கட்ட நம்மளுக்கு என்ன? நம்ம எப்படி தான் இருக்கணும். யாருக்கடி நம்ம மாற்றிக்கூடாதுடி, மாற்றிக்கவே கூடாது. அப்படி நம்ம மாற்றிக்கிட்டோன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்காக நம்ம இறங்கி போயிட்டோன்னு நினச்சிருவாங்க. சில பேரோட புத்தி அப்படி தான் திங்க் பண்ணுது. அதான் சொல்கிறேன். ஓகே ஜங்குக், நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும், நான் எரிக்கிறேன். எரிக்கும் ஜங்குக், உன் மேலே கை வச்சுக்கலாமா? ஏய் நடி பர்மிஷனில் கேட்டுட்டு நீ என்னனாலும் பண்ணிக்கோடி அப்படின்றான்.
போரா அப்படியே வேணும்ட்டு வாங்கி பார்க்குற மாதிரி ரொம்ப டைட்டாக போய் ஹக் பண்ணியிருக்கா. எனக்கு அவ்வளோதான் மனசே உடஞ்சிருச்சு பிள்ளைக்கு. அப்படியே நான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபிலிக்ஸ் சும்மா இல்லாமல், ஓ போரா அண்ணன் கூட்டு போகிறானா வேன் அப்போ நீ கூட வரியா அப்படின்ட்டு அப்படியே பைக்கை வேன் நிப்பாட்டிகிட்டு இருக்கா. ஜங்குக்கு இதை பார்க்கும்போது இன்னும் காண்டாகுது. அவர் பாட்டுக்கு வேகமாக அங்கே திரும்பி பார்க்காம அவர் பாட்டுக்கு சர்ன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. வாயனா இங்கே ஃபிலிக்ஸை பார்த்துட்டு, இல்லை நான் வரல, நீ போ, என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வருவாங்க. ஹரிஷோர் நீ தனியாக வந்துடுவியா? அதான் சொல்கிறேன்ல என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. சரி வா நான் போகிறேன், பார்த்து வந்துடுறேண்ணா. ஓகே நான் பார்த்து வந்துடுறேன் அப்படின்ட்டு வாய் நல்லா ஸ்கூலுக்கு போவான்னு பார்த்தா அவள் பாட்டுக்க தன்னடியாக எங்கேயும் நடந்து போயிட்டுருக்கா. அவள் மனசில் அவ்வளோ வேதனை, அப்படியே மனசே ஒரு மாதிரி பாரமான மாதிரி இருக்குது, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, நெஞ்செல்லாம் வலிக்குது. ஸோ அப்படியே நேராக ஒரு பார்க்கில் போய் உட்காந்துக்கிட்டு அவள் நெஞ்சை பிடிச்சிட்டு அழுகிறா, பயங்கரமாக அழுகிறா. அவளால் எவ்வளோ அழுக முடியுமோ அவ்வளோவையும் அந்த பார்க்கில் உட்காந்துட்டு அந்த பெஞ்சில் உட்காந்து அவ்வளோ அழுதுட்டுருக்கா. ஸ்கூலுக்கு போகவே இல்லை. ஸோ ஸ்கூலில் இருக்கிற ப்ளாய்க்கு ஜங்ஷனுக்கு ஒன்றும் புரியல. ப்ளாயெல்லாம் என்ன இன்னும் ஓயன் வரல, வரேன்னு தானே சொன்னா, எங்கடா போனா? என்கிட்ட கேட்டனா, போய் அந்த ஜங்கு கிட்ட கேளு, அவனுக்கு தான் தெரியும். என்னது அவன்கிட்ட போய் கேட்கவா? பின்ன அவங்க 2 பேரும் தானே ஒரே வீட்டில் இருக்காங்க, அப்போ அவன்கிட்ட தானே போய் கேட்கணும். எனக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு. சரிடா சரி பொசிசிவ் ஆகாத, வந்து தொலை, போய் கேட்போம், வேறு என்ன பண்ணுறது வா அப்படின்ட்டு 2 பேரும் நேராக போய் ஜங்கு கிட்ட தான். ஜங்கு ஜங்கு என்ன இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்றீங்க? உன்னை தானே கூப்பிட்டோம், எதுக்கு இவ்வளோ ஓவராக பண்ணிகிட்டு இருக்க? ஹலோ, உன்னோட நான் வயசில் பெரியவன். சாரி சீனியர், நான் உங்களை ஒரு கேட்கணும், அதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். ஓ ஏன்ட்டையா? என்ன கேட்கணும்? இன்னும் ஏதாவது கெட்டு பிரின்ஸ்பல்கிட்ட போய் போட்டு கொடுக்க போகிறீங்களா? மூட்டி விட போகிறீங்களா? சே எதுக்கு இந்த உங்களுக்கு இந்த எச்ச புத்தி? அசிங்கமாக இப்பெல்லாம் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள் சீனியர், நாங்கள் அதை பற்றி இப்போ கேட்க வரவே இல்லை, தேவையில்லாமல் அதை பற்றி பேசாதீங்க. நீங்கள் பண்ணது தப்பு, அதுக்கான பனிஷ்மெண்ட் நீங்கள் அனுபவிக்கிறீங்க, தட்ஸ் ஆல். ஓ எனக்கு எவ்வளோ வலிக்குது, நீ ஒரே வார்த்தை தட்ஸ் ஆல்னு முடிச்சிடுவேன். இல்லை ப்ளாய், இங்கே பாருங்கள் சீனியர், நீங்கள் தேவையில்லாமல் பொண்ணுங்க இப்படி வயலன்ஸாக பேசுகிறீங்க. ஓ அப்போ ஓன்ட்ட பேசல மாட்டேன் தம்பி, வா அப்படின்னு ப்ளாய் தடுத்துட்டு, நாங்கள் இப்போ சண்டை போடவே வரல, நாங்கள் சொல்கிறத ஃபஸ்ட்டு கொஞ்சம் காற்று கொடுத்து கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ஜங்கு கேட்க முடியாது அப்படின்றான். அப்போது தேங்க் தான் நம்ம ப்ளாய் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கலாம். அவன் வந்து இருடா நான் என்னென்னு பேசிக்கிறேன், நீ கிழிச்ச போடாங்கிட்டு, நீ இவளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து அவனை அடிச்சிடும் பார்த்துக்கோ. டேய் இருடா, பொம்பளை பிள்ளைங்கிட்ட இப்படி பேசக்கூடாதுடா, இருடா இரு அது இவகிட்டலாம் இப்படி பேசக்கூடாது, இரு பொறு. ப்ளாய் என்ன விஷயம், எதுக்கு வந்திருக்கீங்க? என் ஒருத்தனாவது காது கொடுத்து கேட்குறானே, அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே பாருங்கள், வாயன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரால இல்லையா, இல்லை வீட்டில் ஏதாவது ஒர்க் இருக்கா, அது கேட்க தான் நாங்கள் வந்தோம். ஏன்னா வாயன் இன்னுமே கிளாஸுக்கு வரல, ஆல்ரெடி ஒரு பீரியட் முடிஞ்சிச்சு, இது இன்டர்வல் டைம், இனிமேல் வாயன் வந்து கிளாஸுக்கு வரல. ஸோ அதனால தான் நாங்கள் கேட்க வந்தோம், வேறு எதுவும் கிடையாது. வரலன்னா சொல்லுங்கள், நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம். ஈவினிங் என்னாச்சும் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுப்போம். ஒரு வேளை அவள் ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட காணாமனா போயிட்டானா, ஸோ அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம், டீச்சர்கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு இதை கேட்டது ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே ப்ளாயை பார்த்துட்டு, அவள் இன்னும் வரலையா? வரலன்னு தானே நாங்கள் உங்ககிட்ட வந்து கேட்குறோம், இல்லை நாங்கள் இதுக்கு வந்து கேட்க போகிறோம், ஏங்க நீங்கள் வேற? அவள் ஃபிலிக்ஸ் இரு ஜிம்னா போய் ஃபிலிக்ஸை கூப்பிட்டு வாடா போடா. சரி மச்சான் கூப்பிட்டு வரேன், ஆனால் இதுக்கு அவனை கூப்பிட்டு வரேன். விட்டு சொன்ன மட்டும் செய் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக போரா வந்துட்டு, என்னாச்சு ஜங்கு, கேண்டீன் வராமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? உனக்கா நான் கேண்டீனில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கா? எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. இப்போ வேற இருடி ஒரு நிமிஷம், என்னாச்சு? ப்ளாய் ஜாக்சன், நீங்கள் 2 பேருமா? நீங்கள் எப்படி இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இன்னும் உங்களுக்கு ஆத்திரம் பத்தலையா? இன்னும் ஜங்குக்கு எதாவது போட்டு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சோ? பிரின்ஸ்பல் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்தை போட்டு கொடுப்பீங்களோ? அதுக்கு தான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கீங்களா? சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் போகிறாக்கா, நாங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் வரல, நாங்கள் வேறு விஷயமா வந்தோம், அதை நாங்கள் சொல்லிட்டோம், அதுக்கான ரிப்ளையும் ஒன்று வந்துடும், கெட்டு நாங்கள் கூட முட்டு போயிடுவோம், சரியா? அது வரைக்கும் நீங்கள் முட்டுருங்க, இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, சரியா அப்படின்ட்டு மொக்க பண்ணி விட்றாங்க. போராகலாம் என்னடா ஆளாளுக்கு கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்கு. ஜங்குக்கை பார்த்து, பாரு ஜங்குக்கு இந்த பொண்ணு என்னை எப்படி பேசுகிறான், நீ கொஞ்சம் வாயை மூடிட்டுருடி அப்படின்றான். ஸோ ஃபிலிக்ஸும் வரான். ஃபிலிக்ஸ் கொஞ்ச நேரத்தில் வந்ததும், என்னண்ணா கூப்பிட்டியா? வாயினாங்கடா, ஏன்ட்ட கேட்குறீங்க? உன்ட்ட கேட்குறேம்மா, நீ தானடா அவளை பிக்கப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்து முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்த. ஆமாம் நின்ன, ஆனால் அவள் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துக்கிறேன், நீ போ அப்படின்ட்டு என்னை அனுப்பி விட்டுட்டா. நான் கூட கேட்டேன் தனியாக வந்துடுவியா அப்படின்னு.
நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவேன் நீ போ அப்படின்ட்டா. அதான் நானும் வந்துட்டேன். அப்போ ஒயின் உன் கூட வரலையா? என் கூட வரலீங்களே ஏன்? உங்க கூட தானே வரேன் ப்ளாய். நான் இங்கே போன்ட்டு அவளை கூட்டு வரேன்னு சொன்னோம். நாங்கள் சொல்லவே இல்லையேடா. அப்போது ஒயின் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கு நேராக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி மா வீட்டில் இருக்க? ஆமாண்டா வீட்டில் தான் இருப்பேன், வேறு எங்கே இருக்கேன்? நீ மட்டுமா இருக்க? ஆமாம் நான் மட்டும்தான் இருக்கேன். அப்பா அப்பா ஆஃபீஸ் போயிட்டாரு. ஃபிலிக்ஸு? ஃபிலிக்ஸ் உன் கூட தான்டா ஸ்கூலுக்கு வந்தான். ஆமாம்ல நானும் அவன் ஸ்கூலுக்கு வந்துட்டோம்ல. சரி அப்போ இன்னொரு தீர்ப்பாள் நம்ம வீட்டில் அவன் என்ன? யாரை வான சொல்கிறியா? உனக்கும் அந்த பிள்ளைக்கு என்னடா சம்மந்தம்? ஏன்டா அந்த பிள்ளையை போட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க? இல்லை என்ன அங்கே நீ மட்டும் தனியாக இருக்கே, துணைக்கு அவள் இருக்காளான்னு கேட்டேன். அவளும் தான்டா ஸ்கூலுக்கு வந்திருக்கா, ஏன் நீ ஸ்கூலில் அவளை பார்க்கலையா? இல்லை பார்க்கல, அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு என் வீட்லேயும் இல்லை. அப்போ எங்கே தான்டா போயிருப்பா? அண்ணா அப்போ ஒயின் காணாமல் போயிட்டாலா, அவள் யாரும் கடத்திட்டாங்களா அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ்க்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆனால் ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி தலகால பிடிச்ச மாதிரி இருக்குது. போரா வேற. ஜங்கு என்ன நீ போயும் அந்த ஒயின்கா எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா? அவள் கேட்டுக்கிட்டு நாசமாக போனால் என்ன? விட்டுத்தள்ளு. அவளை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா சந்தோஷம், அப்பாடின்னு விட்டுரு. தொல்லை முடிஞ்சது, விட்டுரு ஜங்கு. அவளை பற்றிலாம் நீ யோசிக்காத. சனியை வீட்டு வாசலோடு போச்சு நினச்சி ஹாப்பியாக இரு. விட்டுடா அப்படியே போய் தொலைட்டோன்னு சொல்லும்போது ஜங்குக்கு வருதே கோவம். என்னடி நீ பாட்டுக்கா போய் தொலைட்டும் சொல்லிட்டு இருக்க? வாயை உடச்சு கிழிச்சு எடுத்துன்னு பார்த்துக்கோ. தேவலாமலை பற்றி பேசிட்டு இருந்தேனா? ஜிமுனே இங்கேருந்து தூக்கிட்டு போடா, எனக்கு கிரிச்சலாக வருது. பராவா என் கை விடா. ஜங்கு நீ என்னதான் லவ் பண்ணுறா? அம்மா அப்பா கிட்டலாம் பேச வச்சே, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா? அப்போ உனக்கு வயனை தான் பிடிச்சிருக்கா, என்ன பிடிக்கலையா? வயனை அவ்வளோ பண்ணியும் நீ என்ன அவள் பின்னாடியே போயிட்டுருக்க, உனக்கு அவ்வளோதான் பூ பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல இல்லை? இங்கே பாரு, கோவத்தை கிளப்பாரதா, சாமி இங்கேருந்து போயிடு. நானே அவளை காணோன்னு டென்ஷனில் இருக்கேன். இங்கேருந்து போயிடு, உனக்கு மாதிரி தான் போயிடு. அடிச்சிட வேண்டி போயிடு. அப்போ நீ நான் லவ் பண்ணலையா? ஜிம்மன் ஒரு நிமிஷம் இல்லை சொல்லு ஜங்கு. நீ நான் லவ் பண்ணல அப்படி ஒரு எண்ணம் உன் மனசில் இல்லைன்னு சொல்லு, என்னை பார்த்து சொல்லு அப்படி இல்லைன்னு. நீ லவ் பண்ணுறதானே, சும்மா நடிக்கிறதானே? இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எங்கள் அம்மா லூஸ் மாதிரி புரிஞ்சிட்டு வந்து உங்கள் வீட்டில் சொல்லிச்சிடி, நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னது ஒன்றும் கிடையாது, வாயனை தான். ஆனால் என் அம்மா தப்பாக புரிஞ்சுட்டு உங்கள் வீட்டில்னு சொல்லிட்டாங்க. அது பட் இல்லாமல் வாயனை இப்படி பண்ணிட்டேன்ற கோவத்தை தான் நான் அப்படி பண்ணனே தவிர்த்து அவன் மேலே ஒரு மைண்டும் கிடையாது. இந்த நிற்கிறாள் இந்த ஜிம்னே வந்தவனை லவ் பண்ணுறான், வேணா 2 பேர் லவ் பண்ணி தொலைங்க. எனக்கு நீ வேண்டாம், நான் அவனை லவ்வும் பண்ணல, இதோட ஆளை விட்டுரு. நான் அவளை தான் லவ் பண்ணுறேன், எனக்கு அவள் தான் வேணும். என்ன தான் வேணை மாட்டி விட்டாலும் எது என்ன பண்ணாலும் அவள் தான் இதுக்குள்ளே இருக்கா அப்படின்ட்டு ஹார்ட் அட்டாக் காமிச்சு சொல்கிறான். இதை கேட்டது ஜாக்சனுக்கு ஒரு மாதிரி காண்டாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, பிடிச்சிருக்கே அப்படின்ட்டு அவன் எதுவும் பண்ணாமல் அமைதியாக தான் இருக்கான். இந்த ஜாக்கில் வேற பாத்தியா அவன் எப்படி ரிலாக் பேசுகிறான், அதே மாதிரி தான் எனக்கும் அவன்கிட்ட பேசணுன்ட்டு இருக்குது. ஆனால் பேசினா நீ அக்செப்ட் பண்ணுவேன்னு தெரில. உண்மையாகவே இந்த ஹார்ட்டுக்குள்ளே நீ தான் இருக்க, அது உனக்கே தெரியும். நானும் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது உன் பின்னாடி தான் சுற்றி வரேன். என்ன தான் நீ எனக்கு அகெயின்ஸ்டாக என்ன தான் பண்ணி தொலைச்சாலும் நீ தான் வேணும்னு உன் பின்னாடி சுற்றலையா? நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற? சொல்லு, ஏன்டி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற? உன்னை அக்செப்ட் பண்ணிக்கணுமா? சொல்லு, உன்னை அக்செப்ட் பண்ணிக்கணுமா? ஆமாம் பண்ணிக்கணும். வெயிட் பண்ணு, கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் சரியா அப்படின்றா. தேங்க்கா, இது போதுமே அப்படின்ட்டுருக்கு. ஆனால் ஃபிலிக்ஸ்லாம் பார்க்குறான். இங்கே ஒயின் தொலைஞ்சு போயிட்டாயா, அவளை பற்றி தேடுவீங்கன்னு பார்த்தா ஆளுக்கு லவ் டேலாம் கூட்டிகிட்டு இருக்கீங்க. அவன் என்ன ஒரு பக்கம் நீ வேண்டாம் எனக்கு ஒயின் வேணுன்றான், நீ என்னடா இங்கே 2 பேரும் கமிட் ஆகிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன தான் நடக்குது, ஒயின் யாரும் தேடுறது அப்படின்னு கேட்கும்போது தான் ஜாக்சன் வந்துட்டு இவங்க எவனும் தேடுற மாதிரி இல்லை, வா நம்ம 2 பேர் போய் தேடுவோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜங்குக்கா அப்படி பக்குன்னு இருக்கு. நீங்கள் 2 பேர் இருங்கடா, எங்கே போகிறீங்க? நாங்கள் 2 பேரா வேணை தேடி போகிறோம், நீங்கள் இந்த பக்கம் போங்க, நான் அந்த பக்கம் போய் தேடிட்டு வரேன் அப்படின்றான். உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க வேற அப்படியே ப்ளாய் கை பிடிச்சிட்டு நாங்கள் 2 பேரும் இந்த பக்கம் தேடிட்டு வரோம். சரி இந்த பக்கம் தேடுங்க அப்படிங்கும்போது ப்ளாய் ஒரு நிமிஷம் எல்லோரும் இல்லைங்க, எல்லோரும் எந்த பக்கம் போகிறீங்க? நாங்கள் இங்கே போகிறோம் அவங்க போகிறோம். அவள் ஸ்கூலுக்குள்ளே இல்லைடா, நானும் ஜாக்சனும் 2 மணி நேரமும் அவளை தேடிட்டோம். ஒரு ப்ரீடு ஃபுல்லாக அவளை நான் தேடி அடைஞ்சிருக்கோம். ஸ்கூலுக்குள்ளே அவள் எங்கேயுமே இல்லை, ஸ்கூலுக்கு வெளில தான் எங்கேயோ இருக்கா, அதுவும் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயோ. அதை தேடி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தா ஸ்கூலுக்குள்ளேயே நான் கேண்டீனுக்கு போகிறேன், நீ பாத்ரூமுக்கு போ, நீ அங்கே போய் தேடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களா? வாயனக்கான நான் சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன விளையாட்டுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்கேங்க. ஜாக்சன் நீயும்மா? அட ஆமாம் இல்லை, நம்ம அவளை தேடிட்டோம்ல ஸ்கூல் ஃபுல்லாக. இல்லை பின்னாடி பண்ணுறது என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் என்கிட்டே வந்து கேளுங்க. அவளை எல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்கன்னா இல்லை என்னடா பண்ணுறது?
ஐயோ! அப்டின்ட்டு இருக்கு எல்லாருக்கும். இல்ல ஜங்குக்லாம் கண்ணே கலங்கிருச்சு. ஃபிலிக்ஸ்லாம் ஷாக் ஆயி பார்க்குறான். ஆனா, உனக்கு நல்லா கலங்குது. இங்க பாருங்க. இப்ப எல்லாரும் சீரியஸா இருங்க. சீன் இதெல்லாம் சீரியஸா இருக்கணும். சரியா? ஆ. இப்போ வயன் எங்கன்னு தேடணும். வயன் எங்கன்னு நம்ம தேடணும். வயன கண்டுபிடிக்கணும்டா, கண்டுபிடிங்க ஓடுங்க அப்டின்ட்டு ஸ்கூலுக்கு வெளில ஓடலான்னு பார்த்தா வாட்ச்மேன் ரொம்ப அடிக்கிறாரு. என்ன பண்ணான்னு தெரில. பின்னாடி சவரேறி குதிச்சா உண்டு அப்டின்றாங்க. அதுக்கு ஃபிலிக்ஸ் வந்து, நான்லாம் அடிக்கடி வெளிய போயிட்டு வர சீக்ரெட் டோர் வச்சிருப்பேன். என்னடா டோரு? நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு பின் கேட் இருக்கு. பட் அது நம்ம பிரின்சிபலுக்கு தான் தெரியும். அடிக்கடி அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரதுக்கு அதான் யூஸ் பண்ணுவாரு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிடுவோம் வாங்க அப்டின்ட்டு பின்னாடி இருக்க கேட் வழியா எகிறி குதிச்சு எல்லாரும் போயிட்டுருக்காங்க. பட் ப்ளாய் வந்து பொண்ணு இல்லையா அவளால் எகிறி குதிக்க முடியல. அந்த கேட்டை திறந்தா தான் போக முடியும். பட் அந்த கேட்டோட சாவி வந்து பிரின்சிபல் கிட்ட இருக்கு. ஸோ எப்படி போகிறதுன்னு தெரில. அதுக்கு சும்மா இல்லாமல் நான் உன்னை தூக்கி விடுறேன். அங்கேருந்து ஜாக்சன் ஒன்று பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ளாய் அப்படியே தூக்குறான். ஜாக்சன் அங்கேருந்து அப்படியே தூக்கி விட்டுட்டான் ப்ளாயை. ஸோ ப்ளாயும் வெளில வந்துட்டான். பட் ஷோல்டரில் அதாவது ப்ளாயோட ஷோல்டரில் ஜாக்சனோட கை இருக்குது. அதை பார்த்து வீக்குக்கும் வந்துடுச்சு. டேய் என்னடா பண்ணுற கையடுறா. அவன் ஏன் ஆள் மேலே நீ எப்போ கை போடலாம்? யார் கிட்ட கை போட்ட? டேய் உனக்கு அவள் ஆளாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு அவள் ஃப்ரெண்டுடா. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுல வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தோளில் கை போடுவேன், இல்லைனா இப்படி என் ஃப்ரெண்டை தூக்கி வச்சுருப்பேன். உனக்கு என்னடா வந்துச்சு? நான் அப்படி தான்டா பண்ணுவேன். அவள் உனக்கு இப்போ வேணா லெவலாக இருக்கலாம், ஆனால் எனக்கு முன்னாலேருந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையோட கை பிடிச்சி அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். வீக்கெல்லாம் டேய் நானே கஷ்டப்பட்டு இப்போ தான் அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணேன், அதுக்குள்ளே பிரித்து கூட்டு போகிறானே படுபாவி அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து குதிச்சு ஓடி வந்துட்டு நில்றாண்டு ஓடிட்டு இருக்காரு. பட் ஜங்குக்கு தான் இருக்கலே ரொம்ப சீரியஸாக தீவிரமாக அதுவும் கண்ணில் கண்ணீரோடு தேடிட்டு இருக்காரு. ஸோ பைக் எடுத்துகிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு பார்க்குறாரு. அதுவும் வீட்டுக்கு பக்கத்தில் தான் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. வாயன் வந்து ஒரு பார்க்கில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாள். ஸோ அங்கெல்லாம் போய் பார்க்குறாரு. வான் இருக்கிற மாதிரியே இல்லை. ஜங்குக்கு லைட்டாக பயமாயிடுச்சு எங்கே போயிருப்பானு. அந்த நேரத்தில் அந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே லேட்டர்.